வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசு ஊழியர்களுக்கு அடுத்த வாரம் 60% சம்பள உயர்வு அறிவிப்பு விரைவில் வெளியாகிறது அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு உறுதியாகியுள்ளது. இது மொத்த டிஏவை 60% உயர்த்தும். ஹோலி பண்டிகைக்கு முன் இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கும் அகவிலைப்படி டிஏ உயர்வு அதே நடைமுறை தொடரும் என ஊழியர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். இந்த ஆண்டு ஹோலி பண்டிகை மார்ச் 3 வருவதால் அடுத்த வாரம் முக்கிய அறிவிப்பு வெளியாகலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 2% டிஏ உயர்வு உறுதியாக இருக்கும் நிலையில் உள்ளது. தொழிலாளர் ப்ரோ வெளியீட்டுப்படி டிசம்பர் 2025 குறியீட்டு எண் 148.2 பதிவாகியுள்ளது. 12% சராசரியை கொண்டு கணக்கிட்டால் டிஏ 58%இலிருந்து 60% உயர வாய்ப்புள்ளது. கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் இந்த அறிவிப்பை ஆவலுடன் காத்திருக்கின்றனர். ஒருவரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 என்றால் 52% டிஏல் ரூபாய் 10,440 கிடைக்கும். மொத்தம் ரூபாய் 28,440. டிஏ 60% ஆனால் 10,800 மொத்தம் 28,800 ஆகும். அதாவது மாதத்திற்கு ரூபாய் 360 அதிகரிப்பு. வீட்டு வாடகை தொகை மற்றும் உயர்வு இதற்கு மேல் வழங்கப்படும்.